ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி மரவள்ளிக்கிழங்கு வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். ஈவினிங் ஸ்நாக். இதுக்கு மரவள்ளிக்கிழங்கை வாஷ் பண்ணிவிட்டு தோலெல்லாம் எடுத்துட்டு உப்பு மஞ்சள் தூள் போட்டு கலந்து வச்சுக்கிறேன். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஆவியில் இட்லி பானையில் வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். நல்லா வெந்துருச்சு. இப்போ இதோட ஒரு ஸ்பூன் சுகர் வச்சுட்டு தொட்டு சாப்பிட்டுக்கலாம். இதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். இது நடுவில் வேர் மாதிரி இருக்கும். அதை எடுத்துட்டு ஜீனி தொட்டு சாப்பிட்டோன்னாலே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது இந்த வேரெல்லாம் எடுத்துட்டு தனியாக ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கிறேன். நடுவில் உள்ள வேர்லாம் எடுத்துட்டு தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது கடாயில் ஆயில் விட்டுட்டு இந்த ஃப்ரை பண்ண போகிறேன். டீப் ஃப்ரை பண்ண போகிறேன். ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப செவரணும்னு அவசியம் இல்லை. இந்த சலசலப்பு நின்னொன்று எடுத்துடலாம் ஃப்ரை பண்ணி. இப்போ இதை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதில் வெங்காயம் நல்லா பொடியாக சாப் பண்ணிவிட்டு அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இது சில்லி ஃப்ளேக்ஸ், இதையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். அடுத்து சால்ட்டு கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே முன்னாடி போட்டு கலந்து வேக வச்சுருக்கோம். இப்போ கொஞ்சமாக போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இப்போ லெமன் ஒரு ட்ராப்ஸ் ஊற்றிக்கலாம். இப்போது ரெடி ஆயிடுச்சு நமக்கு தேவையான ஸ்ரீலங்கன் ஸ்ட்ரீட் ஃபுட்டு.
இப்போ இது வந்து வெளிப்பக்கம் கொஞ்சம் க்ரன்ச்சியாக உள்ளே சாஃப்டாக இருக்குது. ரொம்ப டேஸ்டியான ஸ்ரீலங்கன் ஸ்ட்ரீட் ஃபுட் ரெடி ஆகிடுச்சு. லைக் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.